சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே காசாவில் போர் நிறுத்தம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சில நிமிடங்களிலேயே குவைத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஈரான் நடத்திய அதிரடி ரோன் தாக்குதல் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கவும் ஹவுதி அமைப்பினரின் கடல்சார் முற்றுகையை உடைக்கவும் சவுதி அரேபியா தலைமையில் 14 நாடுகள் இணைந்து புதிய கடல்சார் பாதுகாப்பு கூட்டணி பிரகடனம். மறுபுறம் ஈரானின் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்களின் நிதி வலையமைப்பை அடியோடு தகர்க்க தகவல் தருபவர்களுக்கு $1.5 கோடி சன்மானமும் மறுவாழ்வு உதவியும் அறிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை. இதேவேளை சர்வதேச பாதுகாப்பு சமநிலையை உலுக்கிய ரஷ்யாவின் நாடு தழுவிய ஏவுகணை பொழிவு உக்ரைனில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் உட்பட 10 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி பிரகடனத்தை வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் புதியதொரு அசுர போரின் விளிம்பிற்கு தள்ளும் வகையில் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் மிக முக்கிய ராணுவ தளம் மீது ஈரான் அசுர வான்வெளி தாக்குதலை நடத்தி முறைப்படி பொறுப்பேற்றுள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ தஸ்னீம் செய்தி நிறுவனம் அவசரமாக வெளியிட்டுள்ள ராணுவ அறிக்கையின்படி குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிக முக்கிய வான் கண்காணிப்பு மையம் அகமது அல் ஜாபர் விமானப்படை தளம் மீது ஈரான் ராணுவம் தனது அசுர ஆளில்லா போர் விமானப்படைகளை ஏவி கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளது. சமீபத்தில் ஈரான் மண்ணில் உள்ள கெஷ்ம் தீவில் குடியிருப்பு வீட்டின் மீது அமெரிக்க சென்காம் படைகள் நடத்திய அசுர வான்வழி பேரழிவிற்கு பழி வாங்கும் தற்காப்பு நடவடிக்கையாகவே இந்த அசுர பழிவாங்கல் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவம் உத்தியோகபூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. குவைத் அமெரிக்க தலைமையிலான ஈரானின் அசுர ட்ரோன் தாக்குதல் கள்ள நிலவரப்படி இந்த ட்ரோன் தாக்குதலில் அகமது அல் ஜாபர் தளத்தில் உள்ள அமெரிக்காவின் அதிநவீன விமான கொட்டகைகள், பிராந்திய போர் முனையை இணைக்கும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் அசுர ஆயுத உபகரண கிடங்குகள் ஆகியவை துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டுள்ளன. தாக்குதலுக்குள்ளான இந்த குவைத்தள மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பகுதி முழுவதும் அமெரிக்க படைகளின் வான்வெளி கண்காணிப்பு மற்றும் செயல்பாட்டு ஆதரவிற்கான மிக முக்கிய அசுர மையமாக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு மற்றும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மிரட்டல்களுக்கு பணிய போவதில்லை என்று அறிவித்துள்ள ஈரான் அமெரிக்க சொத்துக்கள் எங்கு இருந்தாலும் அவை தங்களின் அசுர ஏவுகணைகளுக்கு தப்பாது என எச்சரித்துள்ளது. உக்ரைனின் ரடுஷ்னி பகுதியில் ரஷ்யா நடத்திய அசுர பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி நிலவும் தீவிர போர் பதற்றங்களுக்கு மத்தியில் மத்திய கிழக்கின் மிக முக்கிய போர் முனையான காசாவில் ஒட்டுமொத்த போரையும் முடிவுக்கு கொண்டு வரும் வரலாற்று சிறப்புமிக்க ராஜதந்திர பிரகடனத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். காசாவில் உள்ள கமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்களை முழுமையாக நிராயுத பாணியாக்குவது தொடர்பாக தனது தலைமையிலான சர்வதேச அமைதி வாரியம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உடன்பாட்டை எட்டி உள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இந்த உடன்பாட்டின்படி ஆயுத களைப்பு பணிகள் நிறைவடைவதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய படைகள் காசா பகுதியிலிருந்து படிப்படியாக முழுமையாக வெளியேறும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்பின் 20 அம்ச அமைதி திட்டம் மற்றும் காசா போர் நிறுத்தம் முக்கிய விவரங்களின்படி இந்த வரலாற்று உடைப்பு ஒப்பந்தம் மிகவும் கவனமாக திட்டமிட்ட கட்டங்களாக அமல்படுத்தப்படும். கமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து பின்வாங்கும். இஸ்ரேல் வெளியேறியதும் காசாவில் சட்டம் ஒழுங்கு மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கவும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஒரு புதிய பாலஸ்தீன காவல் படையுடன் இணைந்து சர்வதேச பாதுகாப்பு படை அங்கு பொறுப்பேற்கும். இந்த அசுர ராஜதந்திர திருப்பு முனைக்கு காரணமான எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் தீவிர மத்தியஸ்த முயற்சிகளுக்கு அதிபர் ட்ரம்ப் தனது பிரத்யேக ட்ரூத் சோஷல் தளத்தில் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். காசாவின் இந்த இடைக்கால அமைதிக்கு பிறகு அமைதி வாரியத்துடன் நெருங்கி செயல்படும் ஒரு புதிய பாலஸ்தீன தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு அரசு அங்கு நிர்வாக பொறுப்பை ஏற்கும் என ட்ரம்ப் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்க ஈரான் வான்வழி போரும் குவைத்தின் அமெரிக்க தளம் மீதான ஈரானின் அசுர ட்ரோன் தாக்குதல்களும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள தற்போதைய பதற்றமான சூழலில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தையும் சர்வதேச விநியோக சங்கிலியையும் பாதுகாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் ராணுவ பிரகடனத்தை சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளது. 2026 ஆண்டு ஜூலை 30 அன்று சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடைபெற்ற 43 நாடுகளின் ராணுவ தளபதிகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பங்கேற்ற
நடைபெற்ற அசுர மாநாட்டின் முடிவில் சவுதி அரேபியாவும் மேலும் 13 நாடுகளும் இணைந்து முக்கியமான சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களை பாதுகாப்பதற்காக ஒரு புதிய பன்னாட்டு கடல்சார் பாதுகாப்பு கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக உருவாக்குவதாக அறிவித்துள்ளனர். ஜேமனின் ஈரான் ஆதரவு கவுதி ஆயுத குழுவினர் சவுதி அரேபியாவிற்கு எதிராக அறிவித்த கடல்சார் முற்றுகை மற்றும் சவுதி கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இந்த கூட்டணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பாப் அல் மண்டேவ் ஜலசந்தி, செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா ஆகிய முக்கிய பாதைகளில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதும் சர்வதேச வர்த்தக பாதைகளை பத்திரப்படுத்துவதுமே இதன் முதன்மை நோக்கம். சவுதி அரேபியா தலைமையில் துருக்கியே, பாகிஸ்தான், எகிப்து, குவைத், பக்ரைன், கத்தார், ஜோர்டான், ஜேமன், பங்களாதேஷ், நைஜீரியா, சூடான், ஜிபுட்டி மற்றும் சோமாலியா ஆகிய 14 நாடுகள் இந்த தற்காப்பு கூட்டு பிரகடனத்தில் உடனடியாக கையெழுத்திட்டுள்ளன. இந்த பன்னாட்டு கடல்சார் கூட்டணியின் நிரந்தர தலைமையகம் மற்றும் கூட்டு செயல்பாட்டு ஒருங்கிணைப்பு மையம் ஆகியவை சவுதி அரேபியாவிலேயே அமைய உள்ளன. மத்திய கிழக்கில் நிதியியல் போர்முனையை திறந்துள்ள அமெரிக்கா ஈரானின் ட்ரோன் விநியோக சங்கிலியை அடியோடு தகர்க்கும் மாபெரும் பொருளாதார பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறையின் நீதிக்கான வெகுமதிகள் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் குட்ஸ் படையின் ஆளில்லா விமான உற்பத்தி பிரிவான கிமியா பார்ட்சிவான் நிறுவனத்திற்கு ஆதரவு அளிக்கும் அசுர நிதி வலையமைப்புகளை சீர்குலைக்கும் நம்பகமான தகவல்களுக்கு $15 மில்லியன் வரை அசுர வெகுமதி வழங்கப்படும் என வாஷிங்டன் அதிரடியாக அறிவித்துள்ளது. KIPAS நிறுவனத்தின் ஆளில்லா விமான சோதனை, அதிநவீன மேம்பாடு மற்றும் சர்வதேச விநியோகத்துடன் தொடர்புடைய 7 மூத்த ஊழியர்களை அமெரிக்கா பகிரங்கமாக அடையாளம் கண்டுள்ளது. கஷன் அரபு நேஷாத், டெசா நகப்தானி, மெக்தி நக்னே, ஹடி ஜவர்காய், ஹபோல் பசல் மொஸ்கானி, அப்பாஸ் சர்தாஜி மற்றும் எக்ஷான் மொகாஹிக் ஆவார். சர்வதேச அளவில் ஈரான் நடத்தி வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு இந்த ஆளில்லா விமானங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களின் சட்டவிரோத விற்பனை மூலமே அசுர அளவில் நிதி அளிக்கப்படுவதாக அமெரிக்கா நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நபர்கள் அல்லது நிறுவனத்தின் நிதி வலையமைப்புகள் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அதன் பாதுகாப்பான டோர் அடிப்படையிலான தகவல் வழங்கும் வழித்தடம் மூலம் முன்வர வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள தகவல் அளிப்பவர்களுக்கு $15 மில்லியன் சன்மானத்துடன் அவர்களின் பாதுகாப்பிற்காக மாற்று நாடுகளுக்கு இடம் மாற்ற உதவியும் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஏற்கனவே IRGC-யை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து மீண்டும் தடைகளை விதித்து வரும் வேளையில் தெஹ்ரான் இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் நிராகரிப்பதோடு தனது ராணுவ மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் முற்றிலும் சட்டபூர்வமானவை என்று அசுர பிரகடனம் செய்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க ஈரான் நிதியியல் மற்றும் வான்வழி போருக்கு IRGC-யின் ட்ரோன் வலையமைப்பிற்கு எதிரான அமெரிக்காவின் $15 மில்லியன் வெகுமதி பிரகடனமும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்வதேச விநியோக சங்கிலியில் ஒரு முக்கிய உத்திசார் திருப்பு முனையாக உலகளாவிய கப்பல் போக்குவரத்து தரவுகள் வெளியாகியுள்ளன. ட்ராய்டஸ் செய்தி நிறுவனம் மேற்கோள் காட்டியுள்ள சர்வதேச கெப்லர் கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி நேற்றைய தினம் உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக கருதப்படும் பாப்பல் மண்டேவ் ஜலசந்தி வழியாக மொத்தம் 25 வர்த்தக சரக்கு கப்பல்கள் வெற்றிகரமாக கடந்து சென்றுள்ளன. அதே சமயம் ஈரானின் அச்சுறுத்தல் நிலவும் புவிசார் மூலோபாய பகுதியான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போக்குவரத்து வரலாறு காணாத வகையில் மிக குறைவாகவே உள்ளது. அங்கு வரும் 2 டேங்கர் கப்பல்கள் மட்டுமே கடந்து சென்றுள்ளன. இந்த நீர்வழி தடத்தை கடந்த 25 கப்பல்களில் 18 கப்பல்கள் மிக முக்கிய நீர்வழி தடத்திற்குள் வெற்றிகரமாக நுழைந்துள்ளன. 7 கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளன. இந்த 25 கப்பல்களில் பெரும்பாலானவை எண்ணெய் டேங்கர்களாகும். இதில் 2 மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லும் அசுர கப்பல்களும் ஒரு சூயஸ் மாஸ்க் டேங்கர் மற்றும் 5 ஹப்ரா மாஸ்க் ரக கப்பல்களும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஈரான் மற்றும் ஓமானின் புதிய கடல்வழி பிரகடன பதற்றத்தால் ஹார்முஸ் வழியாக சென்று அந்த 2 கப்பல்களிலும் எவ்வித சரக்குகளும் இருக்கவில்லை என தரவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இது அப்பகுதியில் நிலவும் அசுர வர்த்தக முடுக்கத்தை காட்டுகின்றது. ஈராக்கில் அமெரிக்க சவுதி கூட்டு தாக்குதல்கள், வளைகுடாவில் பென்டகனின் 2 வார கால அசுர வான்வழி திட்டம் மற்றும் லெபனான் எல்லைப்படை குவிப்பு என மத்திய கிழக்கு போர்முனை தகைத்துக் கொண்டிருக்கும் அதே நிலவில் சர்வதேச பாதுகாப்பு சமநிலையை ஒழுக்கும் வகையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் அசுர போர் முகமும் மீண்டும் மாபெரும் பேரழிவை அரங்கேற்றியுள்ளது. உக்ரைனின் டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ட்ரடுஷ்னே கிராமத்தின் மீது ரஷ்யா இன்று காலை நடத்திய மிக கொடூரமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் ஒரு குடியிருப்பு வீடு
அடியோடு தகர்க்கப்பட்டது. இந்த அசுர தாக்குதலில் பெற்றோர், அவர்களின் 7 குழந்தைகள் மற்றும் வெறும் 18 மாத பேரன் உட்பட வோரோனோவ் குடும்பத்தைச் சேர்ந்து 10 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளனர். டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் பாதுகாப்பு பிரிவு வெளியிட்டுள்ள முக்கிய தகவலின்படி நடுஷ்னி கிராமத்தில் உள்ள ஒரு குடும்ப வீட்டை குறிவைத்து ரஷ்ய பாலிஸ்டிக் ஏவுகணை அசுர தாக்குதல் நடத்தியதில் அந்த வீடு முழுமையாக இடிந்து சாம்பல் ஆனது. இதில் ஒரே கூரையின் கீழ் வசித்து வந்த பெற்றோர், அவர்களின் 7 குழந்தைகள் மற்றும் ஒரு 18 மாத பிஞ்சு பேரன் உட்பட 10 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி வீரமரணம் அடைந்தனர். இந்த தாக்குதலானது தனித்தனி நிகழ்வு அல்ல, மாறாக உக்ரைன் முழுவதும் ரஷ்ய படைகள் இன்று காலை முதல் நடத்தி வரும் ஒருங்கிணைந்த நாடு தழுவிய தொடர் ஏவுகணை தாக்குதல்களின் ஒரு பகுதியாகும். ரஷ்யாவின் இந்த அசுர ஏவுகணை பொழிவின் காரணமாக உக்ரைனின் பல்வேறு மாவட்டங்களில் டஜன் கணக்கான வீடுகள் சேதம் அடைந்துள்ளதுடன் இதுவரை 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.